ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நம்ம குயிக் வித் கோமாளியில் ஜாலின் ஜோயா பண்ண பழம் பூரி முட்டை சம்மந்தி ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது ஸ்ட்ரீட் ஃபுட் சேலஞ்சில் அவங்க வின் பண்ண ரெசிபி. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் நேந்திரம் பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கத்தியை வச்சு கீறி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தின் ஸ்லைசஸாக இருக்கணும். பாருங்கள், நான் 2 பழமே எடுத்து இந்த அளவு தின்னாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது இருக்கட்டும். நம்ம இப்போ இந்த பழம்லாம் டிப் பண்ணி போடுறதுக்காக பூரி மாதிரி போடணும். அதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி பழம் இனிப்பாக தான் இருக்கும். இந்த மாவுக்கு மட்டும் நம்ம இனிப்பு சேர்த்தா போதும். அதுக்காக 2 ஸ்பூன் அளவு சுகர் எடுத்துக்கிட்டேன். கலருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட், 1 கரண்டி அளவு இட்லி மாவு. நம்ம வீட்டில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த இட்லி மாவு 1 கரண்டி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த அளவு கலந்து கொடுத்துட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். மாவில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த அளவு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி பண்ணும்போது தான் நமக்கு கேரளா ஸ்டைலில் அதே ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டோடு கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழம் எல்லாமே அந்த மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனவனே அதில் நம்ம போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பழங்களுமே நம்ம போட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா செவக்க நல்லா ரெட் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்துடலாம். நம்ம வாழைக்காயில் பண்ணுறதுக்கும் வாழைப்பழத்தில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா வாழைப்பழம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணோன்னா ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், 2 சைடுமே நல்லா செவக்க வந்துருச்சு. இது டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. கோகோனட் ஆயிலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பழம்பொரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போலவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா ஸ்லைஸுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், பழம்பொரி சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு முட்டை சம்மந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 4-5 சின்ன வெங்காயம் தோல் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 சில் தேங்காயை சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே புதினா, மல்லி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. புதினா ஆட் பண்ணியாச்சு, மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் சின்ன சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். இதை இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்ல திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையில் மேலே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் அந்த முட்டையை டிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். இதே போலவே எல்லா பீசஸுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சட்னி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உடச்சி வச்சுருந்த முட்டையில் ஒரு டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 லேயராக நமக்கு எக் கிடச்சிடும். இப்போ நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டீப் ஃப்ரை பண்ண வேணாம், சாலோ ஃப்ரை மட்டும் பண்ணால் போதும். இதே போலவே நம்ம எல்லா முட்டையும் ரெடி பண்ணி ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் கோகோனட் ஆயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம கோட் பண்ணி வச்சுருந்த எல்லா எக்குமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இந்த ரெசிபியுமே ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். எக் மட்டும் பாயில் பண்ணால் போதும். இந்த சட்னி ரெடி பண்ணி சூப்பராக இது டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இது கூடவே டீ ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு இது ரெண்டுமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை சம்மந்தி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இது போல் குக் வித் கோமாளி ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.